கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி தக்காளி செடிகள் பாதிக்கப்பட்டு உள்ளதால் இழப்பீடு வழங்க வேண்டும் என விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உள்ளூர் தக்காளி நோய் தாக்குதலுக்கு ஆளானதாலும் வெளி மாவட்டங்களில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்ததன் காரணமாகவும் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடிய ஆட்சியினர் சட்டப்பேரவையில் பச்சை துண்டு அணிந்து நாடகமாடுவதை கைவிட்ட பயிர் சேதத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். சார் 60,000 ரூபாய் செலவு பண்ணி ஒண்ணுமே இல்லாத உட்காந்துக்கிறோம். சரி, அது கம்பி கட்டிக்கிறோம், குச்சி நட்டுக்கிறோம், எல்லாம் படல் மாதிரி போட்டு எல்லாம் கிளீனா பண்ணி வச்சுருக்கிறோங்க சார். எது பண்ணாலும் ஒன்றும் எங்களால முடியல. வெயில் காலத்துக்கு எல்லாம் பூரா சரவண மாதிரி வந்துருச்சு. தர்பூசணி பயிரிட்ட விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார்ப்பரேட் நிறுவன குளிர்பானங்களுக்கு ஆதரவாக தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதாக பொய் பிரச்சாரம் பரப்பப்பட்டதால் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார். தர்பூசணி சாகுபடி செய்து விற்பனை செய்ய முடியாமல் கிலோ 3 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பிற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக குளிர்பானங்கள் விற்பனை செய்வதற்கு இலகுவான வகையில் இயற்கையாக வேளாண் உற்பத்தி பொருளான தர்பூசணியை கலப்படம் கலந்து கலர் தயாரிக்கிறார்கள், ஊசி மூலம் திரவங்களை ஏற்றி கலர் மாற்றம் செய்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்து பயிரிட்ட விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பொதுமக்களை ஏமாற்றி பாதைகள் இல்லாத இடத்தை விற்பனை செய்த அரசு பள்ளி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் திருப்பதி அத்திக்குளம் ஊராட்சியில் உள்ள இடத்தை பிளாட் போட்டு விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் நடைபாதை இடம் தங்களுக்கு உரியது என கூறி ஆசிரியர் திருப்பதியின் உறவினர்கள் வேலி அடைத்துள்ளதால் இடம் வாங்கி வீடு கட்டி உள்ளவர்கள் வீட்டிற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களை ஏமாற்றி இடத்தை விற்பனை செய்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். சிவாசியில் அரசு பள்ளி ஆசிரியரை வேலை பார்க்குற திருப்பதி வாத்தியாரும் மாரியம்மாள் அவங்ககிட்ட இருந்து இடத்த வாங்கினோம். வாங்கி அவர் எங்களுக்கு ஒரு 3 நடபாதை காட்டி இந்த நடபாதை தான் இந்த இடத்துக்குன்னு சொல்லி உரிய இந்த வரைபடத்தை காட்டி எங்களுக்கு இந்த இடத்த வித்துட்டாரு. நாங்களும் அதை நம்பி அந்த இடத்த வாங்கிட்டோம். வாங்கி நாங்களும் இப்போ சில ஆண்டுகளாக அந்த வீடு கட்டி குடியிருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு தேவையான மின் வசதி எல்லாமே அவருக்கு காட்டின அந்த பாதை வழி தான் எல்லாமே வருது. இப்போ திடீர்னு அந்த இடத்துக்காரங்க இது இன்னொரு ஆள் இது எங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ பிழைங்கி வந்த இடத்த முள்வேலி போட்டு அடைச்சிட்டாங்க. மாவட்டம் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான முறையில் தடுப்புச் சுவர்களை தாண்டி குதித்து மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. நீலிக்கொல்லை OAR சர்க்கிள் பகுதியில் இருந்து சாலையின் மறுபக்கம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி உள்ளது. இங்கு பயிலும் மாணவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புச் சுவர்களை தாண்டி குதித்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர். மாணவர்கள் ஆபத்தான முறையில் சாலையை கடக்கும் சூழலில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் விடியா ஸ்டாலின் அரசு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். கோவில்பட்டி நகராட்சி பார்க் சாலையில் பேவர் பிளாக் சாலை மற்றும் ஓய்வறையை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.